அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல் வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். இந்த பங்குனி மாதம் சொல்லக்கூடிய சுபகுருது வருஷம் கடைசி இறுதி பகுதி சொல்லக்கூடிய இந்த மாதம் 1-30 நாட்கள் உள்ளது. 2023 மார்ச் 15 ஏப்ரல் 14 வரை உள்ள காலம்தான் இந்த பங்குனி மாதம் சொல்லக்கூடியது. பொங்கும் சனி அப்படின்னு சொல்ல மாதிரி சனீஸ்வரன் பொங்குறதுன்னு நம்ம வேறு எதுவும் எடுத்துப்போம். சனீஸ்வரன் பொங்குறதுன்னா உழைத்து பலன் தரணும், இன்னொருத்தருக்கு போகக்கூடாது, நமக்கு வேண்டியது கொடுக்கணும், வளமான வாழ்க்கை வரணும். அப்படி தான் அந்த மாதிரி அமைப்பில் தான் பங்குனி மாதம் அமைப்பில் இருக்குது. இது வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சதெல்லாம் விரயமாக போயிடுது, பாழாக போயிடுது. நமக்கு பலன்கள் வந்து அடையிறதுக்குள்ளேயே நம்ம ஏமாந்து போகக்கூடிய அளவுக்கு தான் இருந்திருக்கு. எப்போதுமே நம்ம சாதுக்கள் தான் இந்த பாரத பூமி பொறுத்த வரைக்கும் நம்ம எளிமையாக வாழ்ந்து பழக்கம், ஓஹோ ஆஹோன்னு வாழ்ந்தெல்லாம் இல்லை. அது குடும்பமாக வாழ்ந்து பழக்கம், தலைமுறை வாழ்ந்து பழக்கம். யாரையோ நம்பி ஏமாந்து போனது இனிமேல் ஏமாறாமல் இருங்க, குடும்பத்தில் ஒத்துமை காட்டுங்க, அவ்வளோன்னு சொல்லுவேன். அந்நிய தொடர்புக்குள்ளே சம்மந்தப்பட்ட இதே விட்டுட்டு நம்ம மொழி நினச்சி சந்தோஷமாக ஈடுபடுங்க. 24-36 மொழி நம்ம நாட்டில் இருக்குது. அந்த மொழி பேசினா நம்ம நாடு ஃபுல்லாக போய் அனுபவிக்கலாம், வியாபாரம் பண்ணலாம், தொழில் பண்ணலாம். இங்கே இருந்து போனாலே போதும். அந்நிய நாட்டுக்கு அனுப்பிச்சு அந்த நாட்டு சம்மந்தப்பட்ட விலையை வச்சு கொண்டு பெட்ரோலோ டீசலோ கச்சா பொருளோ நிலைப்பொருள்களோ விற்கிறதுன்றது ரொம்ப தவறான விஷயம். இங்கே இருக்கிற வேலை வாய்ப்போ அதுக்கும் கொடுக்கக்கூடிய காலத்தில் இப்படி இருக்கும்போது நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னா பகவான் கிருஷ்ணன் தன்னுடைய வேலையை காங்கி அமைச்சிட்டார், பண்ணிட்டு இருப்பார். காரணம் என்னென்னா நம்ம நம்பி ஏமாந்து போகிறது, சகோதரத்துவம், பண்பு, பாசம் இப்படி தான் இருக்கும். அது இருந்தாலும் இறையாண்மை சம்பந்தப்பட்டது. அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் இந்த எளிமையான வாழ்க்கைக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அதிகமாக பண்ண மாட்டோம். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்டு குறையாக எடுத்துக்கொண்டு மற்றவங்க நம்மளை டாமினேட் சொல்லக்கூடிய இது பண்ணுறான், டேர்ம்ஸ் பண்ணி நாசம் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் புரிஞ்சுனா போதும். நம்ம நாட்டு ரூபாய் வேல்யூ உயர்த்தி காமிக்கணும். மற்ற நம்ம நாட்டிலேருந்து எல்லாமே சப்ளை பண்ணுறது விளைபொருள். அதனால் இது மறைமுகமாக வெளியே போய் நடந்துட்டுருக்கு. இதை கொஞ்சம் அரசாங்கம் உறிஞ்சிக்கணும். இதை வச்சு தான் நிர்ணயம் பண்ணும்போது அந்த ரூபாயை வச்சு நீ நிர்ணயம் பண்ணக்கூடாது. நம்ம பொருளை கொடுக்கும்போது அவன் ரூபாயை வச்சு நிர்ணயம் பண்ணுறீங்க. குளோபலைசேஷன் ரொம்ப தவறானது. அப்படி பண்ணட்டும், நல்லது தான். ஆனால் நம்ம மீடியா ரூபாயை வச்சுன்னு தான் பண்ணணும். இதுதான் பொருளாதாரம். அடுத்தவங்க வீட்டு சொத்து பணம் இருந்து பார்க்க நீ வேலை இல்லை. சொத்து வந்தால் தான் நமக்கு நம்ம ஜனங்களுக்கு, நம்ம மக்களுக்கு, நம்ம நாட்டு மக்கள் பிரஜைகளுக்கு நீ வழிகாட்ட முடியும். எவ்வளோ பேக்கெட் ரொம்ப நீ கமிஷன் வாங்குறது அது நாட்டுப்பற்று அல்ல, துரோகம். இந்த மாதம் ஒவ்வொருத்தரும் மல்டி மில்லியனர் ஆகணும். பகவான் அப்படி தான் பண்ணிருக்கார். மல்டி மில்லியன் அளவுக்கு நீங்கள் போகணும், தட்டிக்கணும். குடும்பங்கள்லாம் ஒத்துமையாக இருக்கிறது வழி உண்டாகுங்க. 1-2 பேத்துக்காக முன்னே சொன்னேன். குடும்பங்கள் பையசெல்லாம் மறந்துட்டு இத்தனை அரைக்கான சண்டை போட்டுன்னு சொத்து போலீஸ் அதெல்லாம் விட்டுட்டு வியாபாரத்தை கூட்டி வியாபாரம் உங்களுக்குள்ளே ஒரு ப்ரொஜெக்ட் எடுத்து பண்ணுன்னு சொல்கிறேங்க. டோன்ட் இன்வைட் ஓப்பனாக மற்ற ஆட்களை உள்ளே விடாதீங்க. கிராமத்தில் 8 ரோடு 9 ரோடு போகிற அலோவ் பண்ணாதீங்க. அதுதான் சொல்லுவேன். அதுதான் நமக்கு தான் சோறு நமக்கு போகிறது, உலகத்தையே சோறு. நீங்கள் இப்போ புராணங்களில் படித்த தெரியும். உலகத்தில் போக இன்னுமே தண்ணி கூட இந்தியாவில் தான் வாங்கணும். ஏன்னா அவன் ரெவரெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. தண்ணி கூட இங்கேயா வாங்கணும். தயவுசெய்து பாட்டில் வாட்டர் கொடுக்கு, அந்தந்த மண் வாட்டரை குடிங்க. அடுத்தது 3வது கையை கூடுமானது கையிலேயே எல்லாம் சாப்பிடுங்க. ஸ்பூனாலும் சாப்பிடாதீங்க. இதெல்லாம் சொல்கிறது நம்ம ஊர் பொருளில் மறுத்து சாப்பிடுங்க. இயற்கை மதில் சாப்பிடுங்க. டோன்ட் கோ அலோபதி. அதனால் எக்கானமி சொல் வரைக்கும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். பகவானே பண்ணுறார், அந்தர்ப்பத்தில் உண்டாக்கி இருக்கார். நம்மளால் நம்ம எதுவும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை. அதனால் இது ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரும்போது பயன்படுத்திக்குவாங்க. ஸ்லக்கிஷாக இருந்துடாதீங்க. வியாபாரம் நன்னா பண்ண முடியும். என்னென்ன வியாபாரம் பண்ணால் அத்தனையும் பண்ணலாம். அது நமக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை, போதும். நமக்கு அது அளவுக்கு வாங்குற அளவுக்கு, வீடு வாசல் வாங்குற அளவுக்கு, சம்பாதிக்கிற அளவுக்கு, குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு போதும். இந்த கல்வி வெளிநாட்டு கல்வியெல்லாம் படிக்க முடியாது உங்களால். நம்ம நாட்டில் வெளிநாட்டு கல்வி தானே. அதெல்லாம் நம்ம ஊர் சம்மந்த விஷயத்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இறங்கிடுங்க, போதும்.
பசங்க அப்படி தான் பண்ணிட்டுருக்காங்க. குழந்தைகள்லாம் இப்போ டாட்ஸோ சரி, மெடிசன் சோறு, வித்தைகளில் சோறு, காலையோ ஆர்ட்டோ எதுவுமே சரி, ஜீவனம் தொடர்புள்ளதான் தான் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நவகிரகங்கள் அமைப்பு மாதத்துக்கு பிறகு பார்க்கும்போது இன்னும் தூக்கிட்டு வந்துடுது. ஒரு கிரகம் கூட வக்கரம் இல்லை. பொதுவாக பார்க்கும்போது நான் நாட்டு மக்களுக்காக தான் நான் பார்க்குறேன். நம்ம நாட்டு மக்களுக்காக மட்டும்தான். காரணம் என்னென்னா, இதில் பகவான் நேரடியாக இங்கே பிறந்து வளர்ந்து ஆளானார் கிருஷ்ணர், அவ்வளோதான் தெரியும். அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஜுவல்லு தான். ஒவ்வொரு ஜீவனும் ஒரு ஜுவல்லு. அவன் நினச்சான்னா அந்த அளவுக்கு ப்ரொடக்டிவிட்டி பண்ண கெப்பாசிட்டி இருக்கு. மூளை ஜெம்மு, அப்படி அறிவு ஞானம் எல்லாம் இருக்குது இந்த இடத்துல. அந்த பங்குனி மாதத்தில் பூர்ணமாக அமையணும் அமைச்சு பிரார்த்தித்து. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, இமாச்சல் வெற்றி மங்களை அந்த மாதிரி செவ்வாய் கொடி நாட்டுவார் இந்த மாதம். உங்களுக்கு மேஷன்னா இது விச்சிகம் செம்ம போடு. காரணம் என்ன? விச்சிகத்துக்கு முக்கியமான செவ்வாய்க்கு குரு ரொம்ப முக்கியம். அயனசேன போகஸ்தானம் சம்பந்தப்பட்ட குரு அந்த அயனசேன போக சம்பந்தப்பட்ட சுக்கராச்சாரியார் விச்சிகத்துக்கு மேஷத்தில் உட்கார்ந்துருப்பார். விச்சிகத்துக்கு அயனசேன போகத்தனம் சார்ந்த சுக்கராச்சாரியார் மேஷத்தில் உட்கார்ந்துருப்பார். கூடையே ராகு உட்கார்ந்துருப்பான். இந்த கூடையே யார் உட்காந்துருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த புதன் சனீஸ்வரர் பங்குனி 15ஆம் தேதினா 29ஆம் தேதி மார்ச் மாதம் பேர்றார். 29 மார்ச் மாதத்தில் சனீஸ்வரர் கும்பத்துக்கு போகிறார். விருச்சிகத்துக்கு செவ்வாய்க்கு சனீஸ்வரன் பகைன்றது இல்லை. பகை இல்லை, அது ராத்திரி பகல் விடிகிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படி வச்சுக்கோங்க, 2 ஒத்து பகை அந்த மாதிரி நினச்சிக்கணும். சனீஸ்வரர் கும்பத்துக்கு பேர்ந்தார். இத்தனாம் வீடு சுகஸ்தானப்படி அர்த்தாஷ்டம சனிங்களே சரி. அங்கிருந்து நேராக ராகுத்தோட கொண்டுறார். 3ஆம் வீடு இந்த விஷயத்துக்கு 6ஆம் வீடு. 6ஆம் வீட்டில் ராகு உட்கார்ந்துருப்பார். அதே நாளில் புதன் அங்கே போயிடுவார். சனீஸ்வரர் பதினாலே புதன் மீனத்திலேருந்து மேஷத்துக்கு போயிடுவார். கொஞ்சம் வக்கரமான மாதிரி காமிப்பார், ட்ராமானம் ஆடுவார். அதே சமயத்தில் சுக்கிரன் இருக்கார். விருச்சிகத்து சுக்கிரன் கலத்தரம் அயனசயன போகுது. புதன் யார்னா லாபாதிபதி, அந்த 8ஆம் வீட்டு அதிபதியை காமிப்பார். ஆக இத்தனை விஷயங்கள்லாம் இருக்கும்போது விருச்சிகத்து 2ஆம் வீட்டு அதிபதி பூர்வபுண குரு அங்கே பூர்வபுணத்தில் உட்கார்ந்துருக்கார். விருச்சிகத்துக்கு சப்தமஸ்தானாதிபதி சுக்கராச்சாரியார் 6ஆம் வீட்டில் உட்கார்ந்துருப்பார். 5ஆம் வீட்டில் குரு உட்கார்ந்துருப்பார். சுகஸ்தானத்தில் சனீஸ்வரன் 4, 5, 6 7ஆம் வீடு விட்டுடுங்க. 7ஆம் வீட்டில் சுக்கராச்சாரியம் மாதம் கடைசி தான் போவார். அது வரைக்கும் பங்குனி அங்கே தான் இருப்பார். அந்த 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்க புதனும் செவ்வாயும், அதே சமயத்தில் 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிற புதனும் மறைமுகமாக ராசி பரிவர்த்தனை பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா செவ்வாய் கொஞ்சம் இடக்கு முடக்கானவர் அப்படிங்க. அதனால் மறைமுகமாக பண்ணி கொடுத்து அவருக்கு தூக்கி லிஃப்ட் பண்ணுறாரு. அதனால் வாழ்க்கையில் ஒரு குறைச்சலும் இல்லை. மேஷத்துக்கு அந்த அளவுக்கு விஷயத்துக்கு கிடையாது. இருந்தாலும் எதுலேயுமே நமக்கு தன்னிறைவு அடையணும், நமக்கு வேண்டியது கிடைக்கணும், அனுபவிக்கணும், ஜீவனத்துக்கு தடையில்லாமல் இருக்கணும், வருமானம் வந்துட்டு இருக்கணும். ஜீவனம்ன்றது பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறது இந்த திட்டத்தை விட்டுடுங்க. இனிமையாது யூ கேன் டூ யுவர் ஓன் ஒர்க்கு. எதையோ பிஸ்னஸ் எத்தையோ ஒன்று பண்ணி சம்பாதிக்கலாம். கமிஷன் ஏஜென்சி அங்கே கொண்டு கொடுக்குது. இதெல்லாம் நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. அப்புறம் ரூல்ஸ் அண்ட் லெவல் அட்வைஸ் பண்ணுறது, கன்சல்டன்ட் சர்வீஸ் எவ்வளவோ இருக்குது. அது மட்டமாக தரகு வியாபாரம் வச்சுக்காதீங்க. அப்புறம் F&O இருக்குது, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் எக்கச்சக்கமாக உட்காந்து கடையில் பேப்பர் எழுதுறது வேலைலாம் இல்லை. இப்போல்லாம் எல்லாம் டக்குன்னு இதெல்லாம் இன்னோவேஷன் ஆஃப் ஹவு டு ஏர்ன் மணின்றது விஷயத்துக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில். தெரிஞ்சுக்கோங்க. அதனால் நீங்கள் ஒரு இடத்துல நம்மளாம் வாங்கிட்டு இன்க்ரிமெண்ட் வந்தால், போஸ்ட் வந்தால், ப்ரொமோஷன், டோன்ட் கோ ஹியர் ஆஃப்டர் கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறேன். நான் கைண்ட் அட்வைஸ் இது. போகிறவங்க போகலாம், அது சம்பாதிக்கிற மாதிரி தெரிஞ்சவங்க அது போய்க்கலாம், அது ஒன்றும் சொல்லலாம். மணி லாண்ட்ரிங் அதான் ஒரே ஃபாரினில் அப்படி தான் இருக்கும். ஒரே அட்வர்டைஸ் விளம்பரம், மணி லாண்ட்ரிங் நிலமாக இருக்கும். அதில் கிடச்சினா துட்டு உண்டு, இல்லைன்னா கிடையாது, புஷ்ஷுன்னு காணாமல் போடும். அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. ஏமாத்துறவன் கொள்றவன் பிஸ்னஸே அப்படி தானே. அதனால் அது நிறைய இந்த மாடல் நிறைய இருக்கும். அதில் சிக்கிக்காதீங்க போய். அதனால் நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் 8 அடினா 15 அடி பாருங்களாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட்டால் வெல் டு டூ அப்படின்னு சொல்லி ஆட்டலாம். ஏன்னா சம்பாதிக்க லாபஸ்தானாதிபதி விஷயத்தை பொறுத்த வரைக்குமே
புதன் தான். சூரியனோட 10ஆம் வீடு 10 தொடர்புள்ள நேர பூர்வ புண்ணியத்தில் உட்காந்து செயல்படுறது. இந்த மாதிரி யார் எங்கேயா விட்டுருக்காங்களே, 10-11 அதிபதியால் பூர்வ புண்ணியத்தில் உட்காந்துட்டு பிச்சைக்கு செயல்படுறது சூப்பராக கொட்டும் பணம். 10ஆம் இடத்து சூரியனு அவங்க உட்காந்து நேரம் நல்ல பவர்ஃபுல்லு. குரு யாருன்னா பூர்வ புண்ணியாதிபதி. எவ்வளோ பாருங்கள் இந்த மாதிரி யோகம் கிடைக்குது பாருங்களேன். லாபத்தான எவ்வளோ உட்காந்துருக்காரு. அட்டே சமயத்தில் எக்கச்சக்கமாக வரும். அது ஆற்றுல தண்ணி எவ்வளோ வந்தாலும் நம்ம இப்படி வாங்கி வேஸ்ட் தான் பண்ணுவோம். அதனால் இந்த ஆட்டி இவ்வளோ சொல்லியிருக்க பலத்தும் தொடர்ந்து வருது. முறைப்படி எப்படிலாம் பண்ணணுமோ அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஓல்டு லெவலில் நம்பர் 1. ஓல்டு லெவல், நான் இந்தியன் லெவல் இல்லை, ஓல்டு லெவல்லையே பில்லியனர் ட்ரில்லியனர் தான். சொந்தமாக பிளேனே வச்சுப்பீங்க. அதை சொன்னால் இப்போ சொல்லலாம் இல்லை, காரு போய் பிளேன் அடிச்சுக்க. அவ்வளோ அளவுக்கு வசதி வாய்ப்புகளும் பெருமையும் கூடும். உறவுகள்லாம் அப்படியே மொய்க்கும், மொய்க்கிற மாதிரி தேனி மொய்க்கிற மாதிரி மொய்ப்பாங்க. அவ்வளோ உறவுகள் எங்கேருந்தோ வருதில்லை. இவரை கண்டாலே ஓடுவாங்க. எல்லாம் பகை மறந்து உறவுகள் கலக்கூடிய அருமையான ஒரு பாக்கியத்தோட குடும்பத்தில் எல்லா விஷயம் நல்லதே நடக்கும். அப்படி பார்க்கும்போது எல்லா விஷயத்துலேயுமே கடல் கடந்து போகக்கூடிய அளவுக்கு தான் வாழ்க்கை இருக்குது. ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க. அதுதான் ஜீவனத்தில் மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஜீவனம் சொல்றது நான் வெறும் கை நீட்டு வாங்க சம்பளத்தில் மட்டுமல்ல. அதனால் புரிஞ்சுக்கோங்க, எல்லாம் சகராறால் எந்தவித பிரச்சனையும் அழகாக ஹேண்டில் பண்ணி முடிச்சிடுவீங்க. சிக்கலே இருக்காது. அப்படிப்பட்ட அமைப்பில் தான் இருக்கும். ஆரோக்கியம் நீடிக்கும். கடன் நிவாரணம் கிடையாது. கடன் நிவாரணமே கடனே இல்லை. நிவாரணத்துக்கு எல்லாம் கிளியர் ஆகிடும். ரொட்டேஷன் மணி சும்மா சுற்றினே இருக்கும். நிம்மதி இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். ரெஸ்ட்லெஸ் இருந்தாலும் அதில் தனி சுகமாக இருக்கும். கலைகள் எல்லாம் அனுபவிக்கிறதெல்லாம் போகபாக்கி சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சண்டை சலசலாம் இருக்காது. எல்லாமே ஒரு ஆனந்தமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குன்னு சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.